அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4 ராகு, 5 சனி, 6 செவ்வாய், 7 சூரியன், 8 புதன் சுக்கிரன், 9 குரு, 10 கேது இருக்கிறார். ராசியாதிபதி செவ்வாய் தங்களுக்கு 6 சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். 7 சூரியன் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். யாரிடமும் வெடுக்கென பேசக்கூடாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சிக்கனம் தங்களுக்கு தேவை. குரு தற்போது நடைபெற்ற குரு பயிற்சியில் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் அவர் உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சகோதர உறவு மேம்படும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் ஓரளவு வளம் பெறும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் இதுவரை நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். அடுத்து 2-5க்குரிய குரு 9ஆம் இடம் சென்றிருப்பதால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறந்த முன்னேற்றம். அடுத்து எதிர்பார்த்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். தொழில் சிறப்படையும். அரசியல்வாதிகளுக்கு படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். ராசி அதிபதி 6 ஆட்சி பெற்று இருப்பதால் பகைகள் மாறும். பலகீனமாக எடை போட்டவர்கள் உங்கள் பலத்தை உணர்ந்து தாங்களாகவே பகை நீக்கிக் கொள்ள ஆரம்பிப்பார்கள். சகோதர கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். சூரியன் 7 இருந்து ராசியை பார்க்கிறார். உஷ்ண கிரகங்கள் உங்கள் ராசியை தாக்குவதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். பிபி பேஷண்ட்ஸ் தங்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பதால் சுகர் பேஷண்ட்ஸ், நரம்பு சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக இருங்கள். சற்று ஆரோக்கியம் குறைபாடு உண்டாகலாம். நல்ல மருத்துவரை சந்தித்து தாங்கள் உடல் நலம் பெற நல்ல சிகிச்சையினை மேற்கொள்ள வேண்டும். எப்படியோ உங்களுக்கு 9ஆம் இடத்தில் உள்ள குரு நன்மைகளை செய்வார். பழைய கடன்களை அடைப்பீர். சுப காரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.